கூகுளில் போய் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியான்னு தேடி பாருங்க. பெரும்பாலும் வட இந்திய தலைவர்கள் படங்கள் தான் வரிசையா வரும். இதை பார்த்தா என்னடா இது, நம்ம ஊர்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து யாருமே போராடலையான்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? வட இந்தியர்கள் சுதந்திரம்னு ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே இங்க தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களோட ரத்தம் ஆறு போல ஓடிச்சு. இதுதான் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட தமிழர்களோட உண்மையான வரலாறு. வாங்க இன்னைக்கு அதை தோண்டி எடுக்கலாம். 1857 நடந்த சிப்பாய் கலகத்தை தான் இந்தியாவோட முதல் சுதந்திர போர்னு வரலாறு சொல்லுது. ஆனா அதுக்கு சரியா 100 வருஷங்களுக்கு முன்னாடி 1755 நெற்கட்டும் செவல்ல இருந்து ஆங்கிலேயனுக்கு வரி கட்ட முடியாதுடான்னு முதல்ல நெஞ்ச நிமிர்த்தி போர்க்கொடி தூக்கின முதல் வீரன் நம்ம புலித்தேவன். அது மட்டும் இல்ல, 1780 தன் கணவரை கொன்ற ஆங்கிலேயர்களை அடிச்சு விரட்டி தன்னோட ராஜ்யத்தை மீட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் தான் இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செஞ்சு வென்ற முதல் அரசி. இவங்களோட பேரையெல்லாம் தேசிய வரலாறு ஏன் பெருசா கொண்டாடுறதில்ல? 1806 நடந்த வேலூர் புரட்சி தான் ஆங்கிலேய இராணுவத்துக்குள்ள நடந்த முதல் மிகப்பெரிய கலவரம். இது சிப்பாய் கலகத்துக்கு 50 வருஷங்களுக்கு முன்னாடியே நடந்துச்சு. ஆங்கிலேய தூக்கு மேடையில துணிச்சலா நின்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் காடுகளுக்குள்ள ஒளிஞ்சிருந்து கொரில்லா போர் செஞ்ச அண்ணன் தம்பிகளான மருது பாண்டியர்கள், வெள்ளையரோட வரி பணத்தை வழியில மறிச்சு பிடுங்கின தீரன் சின்னமலை, இப்படி வரிசையா ஒவ்வொரு தமிழனும் ஆங்கிலேயர்களை நடுங்க வச்சாங்க. அப்புறம் ஏன் தேசிய பாட புத்தகங்கள்ல இவங்களுக்கு பெரிய இடம் இல்லை? ஏன்னா வரலாற்றை எழுதுறவங்க எப்பவுமே அவங்களுக்கு சாதகமாத்தான் எழுதுவாங்க. நம்மளோட தொன்மையான தமிழ் எழுத்துக்களின் உண்மையான பெயரை மறைத்து எப்படி நம்ம அடையாளத்தை அழிக்க பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் சுதந்திர போராட்டத்திலையும் தமிழர்களோட இந்த மாபெரும் தியாகத்தை இருட்டடிப்பு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மண்ணுல சிந்தின ரத்தம் தான் இந்தியாவோட சுதந்திரத்துக்கான முதல் விதை. இந்த உண்மையான வரலாறு நம்ம அடுத்த தலைமுறைக்கு தெரியணும். அதனால இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழர்களின் வீர வரலாற்றை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம பவான் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆனா தேசிய அளவில் கொண்டாடப்படாத நம்ம தமிழ் மாவீரரோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.